அருமையாக கேக் வெட்டியாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச கேக் தான் செய்ய போகிறோம். கேக்கில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் செய்ய போகிறோம். அது எந்த மெத்தடில் செய்ய போகிறோன்றத வீடியோவில் வந்து பாருங்கள். தண்ணீர் சேர்த்திக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா வந்து கலக்கணும். நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கலக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட் மாவு வந்து சேர்க்க போகிறோம். அது வந்து எல்லா கடையிலையும் வந்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க வீடியோவில். ஆனால் சத்தியமாக வந்து எந்த கடையிலுமே வந்து கிடைக்கல. மூலையில் போய் அங்கே இங்கே சுற்றி தேடினோம், எங்கள் ஏரியாவில் கிடைக்கல. திருப்பத்தூர் மாவட்டம் தெரியுங்களா உங்களுக்கு? அங்கே தான் வந்து கிடச்சிச்சு. போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த மாவு தான் வந்து இப்போ கலக்க போகிறோம். கொட்டினோடனே கேக் வாசனை வருது. மிக்ஸ் பண்ணிடுவோம். மேலே கீழே சொல்லி ஊற்றிடாது, நவுந்து நில்லு. சாக்லேட் எப்போ மிக்ஸ் பண்ணுறது? இல்லை கேக்கா இல்லை களியால் எப்படி ஆயிடுச்சு? கலர் வந்துடுச்சு பாருங்க. உடம்பு திடமாக இருக்க அந்த சத்து மாவை சாப்பிடுங்க. அந்த மாவு கொட்டின உடனே கேக்கு கலர் வந்துடுச்சு. பிளாக் ஃபாரஸ்ட். இந்த குழந்தைங்களுக்குலாம் ஊட்டுவாங்கல்ல கேவுரு மாவு கூழ், அந்த மாதிரி இருக்குது. கேக்கு வருமா? ஏய் பார்த்தா தெரியலையா? சாக்லேட் கலரில் இருக்குது பாரு. நல்லா வந்து கிண்டி விட்டுனே இருங்க. டைட்டாக பிடிக்கும். பெல்ட் லூஸ் பண்ணும். டைட்டாக பிடிச்சிச்சு. இங்கே பாருங்க, இது புடின்னு வந்துடுச்சு. இதை கடைக்காரன் எங்களை நல்லா ஏமாற்றிட்டான் ஆள். தமிழ சுத்தா ரொட்டி. எண்ணெய் லைட்டாக சேர்த்திக்கோங்க. ஸோ எண்ணெய் சேர்த்தியாச்சு. கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுறாடி. இன்னொரு மடி. ஸோ இந்த கிண்ணத்தில் தான் வந்து கேக் செய்ய போகிறோம். இதுக்குள்ளே வந்து பட்டர் ஷீட் இருக்குது பாருங்கள், இது வச்சிடணும். மேலே பார்த்தீங்கன்னா நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிக்கோங்க. இது எதுக்கு தடவுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவு ஊற்றுறோம் பாருங்கள், அந்த கேக்கு வந்து அப்படியே வந்துடும் ஒட்டாமல். இல்லைனா வந்து இந்த கிண்ணத்தில் அப்படியே வந்து ஒட்டிக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த கிண்ணத்துக்கு சைட்லேயும் தடவிக்கோங்க. நம்ம இந்த கலக்கி வச்சதை இந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இப்படி குலுக்கி விடுங்க.
அப்போதான் வந்து கரெக்டாக வந்து மெர்ஜ் ஆகும். ஓகே, ரெடி. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓவன் இல்லை, இயற்கையான முறையில் தான் வந்து செய்ய போகிறோம் பாத்திரத்தில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இட்லி வேக வைக்கிறீங்க பாருங்கள், அந்த மெத்தடில் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிண்ணத்தில் வந்து உப்பு கொட்டிக்கலாம். அடுப்பில் டபரா வச்சுக்கலாம். செத்தாண்டா வண்டு ஒன்று உள்ளே போயிட்டு உப்பு என்ன தட்டியை வச்சுக்கலாம். பர்ஃபெக்ட். மூடி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்குக்கு வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். டால்டா, நிறைய டால்டா இருக்காங்க வந்து பப்ஸுக்கு குறிப்பிட்ட டால்டாலாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து க்ரீமுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் வந்து கலக்க போகிறோம். நல்லா வந்து டால்டா வந்து பேஸ்ட் மாரி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து க்ரீம் பவுடர் சேர்த்திக்கலாம். கலந்தாச்சு. கேக் க்ரீம் நல்லா கலக்கியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். ஸோ அடுப்புலேருந்து எடுத்துட்டோம். கேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருக்கு. நல்லா வெந்துட்டு இருக்கு. நம்ம கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கால்வாசி தான் ஊற்றிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கேக் வந்து உப்பி மேலே வந்துட்டு இருக்கு. கிண்ணத்துலேருந்து கேக் வெளியே எடுத்துடலாம். அழகாக வெந்திருக்கியா? அழகாக வந்துருச்சு. ஸோ வெளியே எடுத்தாச்சு. லேயராக 2 லேயராக வந்து கட் பண்ணிக்கலாம். அருமையாக வந்துருக்கு. ஏடா அம்மனு பேக்கரி வச்சிடலாம். வாச ஆர்டர் புடி. சர்க்கரையோட அந்த செரி பழம் வந்து ஊற வச்சதில் அந்த தண்ணி மட்டும் எடுத்து இது மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அபி வாவு நீ சொல்லு. ஐயோ வேற மாதிரி பியூட்டிஃபுல்லா. இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து க்ரீம் தடவிக்கலாம். அடுத்த லேயர் வச்சுக்கலாம். லேயர் லேயராக வந்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட் க்ரீமை வந்து பூசிடலாம்.
ஏய் ஒன்று க்ரீம் காஃபிலாம் ரெடி பண்ணிருக்கேன். டேய் அதுதானா கிராஸாக வெயிட். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. மேலே அழகுக்காக செரி பழம் வச்சிடலாம். என்னடா சூப்பர் ஆயிடுச்சு. அழகுக்காக கலர் பால்ஸ். அடடடடடா. இதை பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. அவ்வளோ அழகாக இருக்கு. அது இன்னும் அழகாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணுறதுல. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வெட்டி கொடுத்துடலாம். கேக் வெட்டிடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. வாவ். அருமையாக கேக் வெட்டியாச்சு. அந்த 3 லேயர் பாருங்கள் அப்படியே தெரியுது. இந்த கட் பண்ண இடமும் பாருங்கள். நல்லா இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ ப்ரோ. சாப்பிட்டுக்கிறேன். Yes. Let's go. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக இருக்கு. நண்பர்களுக்கு கேளுங்க. உண்மையே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா. கேக் வந்து பேக்கரியில் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஃபஸ்ட் டைம் குக் பண்ணான் தமிழ். நல்லாவே வந்திருக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு. என்னென்ன வந்து ஆக்ட் பண்ண எல்லாமே வந்து பாருங்கள். முழுசாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். பாய்.